தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு உண்மையான மாற்றத்தினை விரும்பும் மக்களுக்கான ஒரு மாநாடு இது. இது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அரசியல் மாநாடு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டு மக்களின் விடுதலை புரட்சி, விடுதலை உரிமைகளை மீட்டெடுக்கும் ஒரு மாநாடு. மாநாட்டிற்கு அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, மாற்றத்தின் விரும்பும் மக்களின் மாநாடு. மக்கள் மாற்றத்தை விரும்புதாங்கப்பா. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டை மாற்றம் நடந்தே தீரும். இந்த கருப்போட உத்தரவு, கருப்பா கண்டிப்பா வீழ்த்துவாரு. எங்க அண்ணன் தமிழ்நாட்டு கோட்டையை பிடிப்பாரு. மாற்றத்தின் விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கள் கிராமிய கலைஞர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மாற்றம் ரொம்ப அருமையாக அமைன்றது ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கலை நிகழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி தொடங்கினோம். மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கலை நிகழ்ச்சி ரொம்ப சீரும் சிறப்பாக நடந்தது. தொடர்ந்து அடுத்து வரும் காலகட்டத்திலும் நம்மளுடைய ஆட்சியில் தமிழ் கிராமிய நாட்டுப்புற கலைகளை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எல்லா கிராமிய கலைகளும் எடுத்து செல்லுன்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைண்ணே, நான் சீமானனுடைய ஆட்சி வரைவில் தமிழ் இலக்கியம் பற்றியும் வளர நம்மளுடைய கலைகளை பற்றியுமே குறிப்பிட்டிருக்காரு. இது உங்களுக்கு மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது இதுக்கு நிறைய ஒரு முன்னுரிமை கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தோணும்? கண்டிப்பாக மிகவும் முன்னுரிமை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கலாச்சாரத்தை தான் இங்கே அதிகமாக வளர்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்மளுடைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கிராமிய நாட்டுப்புற கலைகளை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப அருமையாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அண்ணன் சீமான் வெறுமனையாக தலைப்பு வைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புதாங்க. அது அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக நடக்கும். 50 வருஷம் இந்த திராவிட கட்சிகள் நம்ம நாட்டை தீர்த்து இருக்காங்க. இந்த தீர்த்த கட்சிகளை நாங்கள் ஒரே அடியாக தீர்த்து கட்டணும்னா அதுக்கு ஒரே வழி இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி புரட்சிப்பட தான். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெரியார் தான், எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காருன்னு எங்கள் அண்ணனுக்கு இந்த கூட்டத்தில் நிரூபிப்பார். இது ஒரு திருவிழா மாதிரி தான். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்குன்னு ஒரு திருவிழா இருக்குது, அடையாளம் இருக்குது. அதை மீட்டெடுக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. அந்த மீட்டெடுக்கிற ஒரு மீட்டெழுச்சியாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சிலம்பம் சுற்றுறாங்க, காவேடி ஆடுறாங்க, புலியாட்டம் ஆடுறாங்க, அப்புறம் பறை அடிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுறாங்க. முக்கியமாக சீமானனோட அம்மாவெல்லாம் இன்னைக்கு சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அம்மாவை சந்திச்சதில் சந்தோஷம். அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மா நான் சீமானனை மாதிரி ஒரு பிள்ளையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் அம்மா பாதம் தொட்டு வணங்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ஏம்னா இன்னைக்கு சீமானனே இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த இடத்துல, இவர் இந்த இடத்துல இல்லை, இங்கே இருக்க யாருமே இல்லை. இன்னைக்கு என் ஊரில் நடக்க பிரச்சனையை தட்டி கேட்க முடியுதுன்னா என் பின்னாடி எங்கள் அண்ணன் நிழலாக இருக்கார் எனக்கு. அதனால் எங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் எங்கேனாலும் துணிஞ்சு இந்த அநீதிக்காக நான் சண்டை போடுவேன். அந்த துணிச்சலை எங்கள் அண்ணன் எனக்கு சீமான் தந்திருக்கிறாரு. கண்டிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் சீமான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய நம் தமிழ் சொந்தங்கள் இங்கே திரண்டு நிற்கிறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இப்போ நம்ம மாநாடை இந்த மாற்றத்திற்கான இந்த மக்களின் மாநாடு நீங்கள் நிறைய சேனல்ஸில் இப்போ லைவ் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தோட எழுச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே மக்கள் எழுச்சியாக திரண்டு நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உறுதியாக இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். மக்களின் மனசில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாநாடு. அது நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு தமிழ் தேசிய எழுத்தாளர் குமரி என்கின்ற வரலாற்று புதினத்தின் மூலமாக தமிழருடைய தொல்கால வரலாற்றை எடுத்து உலகத்திற்கு தந்த ஒரு ஆகப்பெரும்பணி செய்த ஐயா கீர ஐயா அவர்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் கழகம் என்ற அமைப்பின் மூலமாக தமிழ் தேசிய விடுதலைக்காக கழகம் செய்தவர் ஐயா அவர்கிட்ட இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை குறித்து ஐயாட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நீங்கள் என்னவா கருதுறீங்க? தமிழ் தேசிய எழுச்சிக்கு என்னவாக இருக்கும்? கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்திய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிற ஒரு இதுதான் மக்களின் மாநாடு. இது இவ்வளவு பெருசாக இருக்கும்னு நான் முதல்ல நானே எதிர்பார்க்கல. பொதுவாக ஒரு மாநாடுனா ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு இது இருக்கும். வேறு மாநாடுகள்லாம் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கூட்டங்கள்லாம் என்ன விதமாக இருக்கும், பாடுவாங்க, ஆடுவாங்க, குதிப்பாங்க, இப்படிலாம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒழுங்கு அமைப்போட, ஒரு இராணுவம் போல ஒரு நேர்த்தியாக இவ்வளோ பேர் மக்கள் திரண்டு ஒரு எழுச்சியாக தமிழ் தேசிய எழுச்சியை கொண்டாடுறாங்கன்னா உண்மையிலே எனக்குலாம் மெய்சில் இருக்குது. ரொம்ப மன ரீதியாகவே ரொம்ப அதீதமாக கொண்டாட்ட மனநிலையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது அரசியல் காலத்தில் தமிழ் தேசியத்தோட எழுச்சி என்னவாக மாறி இருக்குன்னு நம்புறீங்க நீங்கள்? அதாவது
திராவிட ஆட்சியாளர்கள் காலகாலமாக திராவிட இயக்கங்களாக இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து நம்மளுடைய தமிழர்களை, தமிழ் பெரியோர்களை, தமிழ் பெரியார்களை தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உள்ள அவங்க கூட சேர்த்தோ அல்லது அங்கிருந்து பிரிச்சோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய அடையாளங்களை இல்லாமலே அழித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வலுவாக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழ் பெரியார்கள் எவ்வளோ பேர் இருக்கோங்கிறத நாம் தமிழ் அரசியலாளர் மட்டும் தான் செய்ய முடியும். அதை மிகச்சிறப்பாக செய்கிறோம். இதோட வீழ்ச்சி இன்னும் பல தலைமுறைகளுக்கு தமிழ் தேசிய அரசியலை ஒரு முக்கியமான இடத்துல நகர்த்தும். எதிர்காலம் தமிழர்களுக்கான இடமாகவும் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் முதலமைச்சராகவும் அமர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இந்த பொன்னான நேரத்தில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிறது நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். இப்போ மக்களின் மாநாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? இது மிக சிறப்பான ஒரு தமிழர்களுக்கான மாநாடு, உலக தமிழர்களுக்கான மாநாடு. இது எல்லோரும் ஒன்று கூடி இருக்கோம். இன்னைக்கு ஒன்று கூடலில் வந்து குறைஞ்சது ஒரு 10 லட்சம் மக்கள் நம்ம தமிழர்கள் சேர்றோம். சரிங்களா? சேர்ந்து நமக்கான உரிமைகளை, நமக்கான கனிம வளங்கள் எல்லாமே பறிபோகுது. நமக்கான அரசியல் உருவாக்கத்தான் இந்த மக்களின் மாநாடு. சரிங்க மாமா, இப்போ திராவிட அங்கே நீங்கள் 2 திராவிட கட்சி, இப்போ புதுசாக வந்திருக்கிற இன்னொரு திராவிட கட்சியை சேர்த்து 3 கட்சி எடுத்து கோயம்புத்தூரில் நீங்கள் செயல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கல நிலவரம் அங்கே இப்போ எப்படி இருக்கு? தமிழர்கள் ஒன்றாக வச்சுக்க தம்பி, திராவிடர்கள் தெரிக்க ஓடிடுவாங்க. இப்போ தமிழர்கள் ஒன்றாகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அங்கே கல நிலவரம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஏற்கனவே நல்லா வாக்குகள் வாங்கியிருந்தோம், 10% வாக்குகள் வாங்கியிருந்தோம். இந்த முறையை கண்டிப்பாக வெல்றோம். போட்டியிடக்கூடிய ஆட்களும் பெரிய ஆளாக வந்து பெரிய ஆட்கள் கூட தான் மோதணுங்கிறது இல்லை. அவங்க செய்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டி மக்கள் நிற்கிறோம். மக்கள் முடிவு எடுப்பாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்கள் மக்கள் முடிவு எடுப்பாங்க. நம்ம மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம், நம்மளுடைய திட்டங்களை, கொள்கைகளை முன்வைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவை என்ன, ஒரு மனிதன் வாழ்நாளுக்கு தேவை என்ன, இதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறான். இலவச கல்விக்காகவும் தன்னுடைய மருத்துவ செலவுக்காகவும் இதுதான் ஓடுறான். இதை வந்து நாம் தமிழ் தரமாக தரப்போகுது. இவனுக்கு வேறு என்ன வேணும்? நமக்கு அதை தந்தாவே போதுமே. மருத்துவமனைக்கு நாளைக்கு அடிபட்டால் ஆஸ்பத்திரி போனால் 2 லட்சம் 5 லட்சம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது 6 லட்சம் ரூபா. இது இலவசமாக கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் அது ரொம்ப மருத்துவம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அம்மா ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கு மருத்துவமனை எங்கே பண்ணுறாங்க? காவேரி மருத்துவமனை போய் பார்க்குறாங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குதா? அரசு மருத்துவமனை தரமாக இல்லையே. அதான் உலகத்தரம் வாய்ந்ததில் நம்ம கொடுக்கணும். நன்றி. அந்த வேலையில் இங்கே பல்வேறு கலைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. சொல்லப்போனால் இங்கே கலை வெளிக்குள்ள எல்லா வெளிகளுக்குமே சில மேடைகள் இருக்குது, சில அரங்கங்கள் இருக்குது. இருப்பினும் தமிழ் தேசியத்திற்கு தனி அரங்குகள் இருக்குதா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அந்த செயற்பாடுகளை ஒரு மாற்றத்தோடு இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. குறிப்பாக நம்மோடு இப்போ இணைந்திருப்பது வந்து நாட்டுப்புற கலைஞர், நாட்டுப்புற ஆய்வாளர் ஆடலரசு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம இந்த கேள்வி முன்வைப்போம். இந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டினுடைய மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு கருதுறீங்கன்னு, இந்த மாநாடு ஏன் தேவைன்னு உங்களுடைய கருத்து என்ன? மாற்றம் அப்படிங்கிறது தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிற ஒரு மாற்றம் இருக்குல்ல. முதல்ல இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க அந்த உறுப்பினர்கள், கட்சிக்கு வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற அந்த கட்சிக்காரர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த உறவுகள் எல்லாருமே வந்து தன்னுடைய வேலையை, தன்னுடைய பணியை, அவங்களுடைய சேர் அவங்களே போட்டுக்கிறாங்க. அவங்க தண்ணி வேணுமோ அவங்களே செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்குது. யாருக்குமே ஒரு பைசா காசு கொடுக்காம யாருமே இந்த மாநாட்டுக்கு வர வைக்கல. இன்னொன்று, நம்ம தமிழ் கலைகளை, தமிழ் மக்களை, இந்த உறவுகளை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். எப்படி மாற்றம்னு சொல்கிறேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் மாற்றம், அடிப்படை மாற்றம் எங்கேருந்து நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. அதனால் ஒரு அடிப்படை மாற்றம் தான் ஒரு மனிதனுடைய மாற்றமாக இருக்க முடியும். அதில் நம்முடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம், மொழி எல்லாத்தையுமே ஒரு மாநாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது நாம் தமிழரால் மட்டும்தான் முடியும். அதுதான் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் மற்ற கட்சிகளில் வந்து பல்வேறு இந்த திரைப்பட பாடல்களுக்கு ஆட வைக்கிறாங்க, அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எண்ணற்ற நாட்டுப்புற கலைஞர்கள் சுற்றியும் பார்த்தா பல்வேறு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களும் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சி கலைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது? குறிப்பாக கலைகளுக்கு தான் அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறதான். ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த கட்சிக்காரருக்கே தெரியாது, அந்த தலைவருக்கே தெரியாது எந்த கட்சிக்காரங்க வந்து நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க, எந்த ஊருக்காரங்க வந்து நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எந்த கலைக்குழு யாரை நிகழ்ச்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது
தலைவர் அந்த தலைமை நிலையை ஒருங்கிணைப்பார் அண்ணன் சீமானுக்கே தெரிஞ்சு தான் அந்த குழுவே அங்கே வரும். வெறுமனே யார் எந்த குழு வந்து பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியாமல் அடிப்படையில் அவரே கூப்பிட்டு எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி, என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார் இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்குறேன். இந்த கலையின் மீது அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அந்த கலைகளை எப்படி வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறாரு அப்படிங்கிறத நான் இந்த மாநாட்டிலேருந்து பார்க்குறேன். இப்போ மாற்றத்துக்கான மாநாடுக்கு நம்ம வந்திருக்கோம். போன வருடங்கள் அதாவது போன எலெக்ஷனை விட இந்த டைம் பார்த்திங்கன்னா மிகவும் பெருவாதியாக அதிகமாக மக்கள் வந்து நம்மள்ட்ட வந்துட்டுருக்குறாங்க, அதிகமாக சேர்ந்துட்டுருக்காங்க. இளைஞர்கள் சரி, மக்கள் சரி, எல்லாமே சேர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி மற்ற மாநாடு மாதிரி இது கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு இடத்துல ஒரு குப்பையை பார்க்க முடியாது, ஒரு நெகிழியோ வேறு எதுவுமே அவ்வளோ வந்து பர்ஃபெக்ஷனாக ஒரு ஆர்மியில் எப்படி இருக்குமோ அந்த படை மாதிரி எல்லா நுழைவாயிலில் மட்டும்தான் வராங்க. எல்லா கார் வந்து எங்கே பார்க் பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் பார்க் பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு அசம்பாவிதம் கிடையாது. அந்த டிசிப்ளின் டெக்கோரம்ங்கிறது அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் எங்களோட அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியல். ஆனால் இப்போ தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகளோட சேர்த்து இப்போ 3வது இன்னொரு திராவிட கட்சி புதுசாக வந்திருக்கு. இது வேற பெரிய பின்புலம்னு சொல்லிட்டு இதை பெருசு பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க மீடியா. இதோடு ஒப்பிடும்போது உங்களுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது, கள செயல்பாடுகள் அங்கே எப்படின்னு இருக்குது? எங்களோட கள நிலவரம் நாங்கள் மக்களுக்காக இப்போவும் போராடிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று இவங்க இப்போ 2 மாற்றுக் கட்சி அரசியல் இருக்குது. அதாவது திராவிட கட்சி 2மே பெரிய கட்சி இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து என்னென்னா பரிசு பொருட்களை இப்போ என்னென்னா எல்லா டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே எல்லா டோக்கன் கொடுத்து 5 பொருள் கொடுக்கலாமா. இப்போ வந்து இந்த டிவிகே டிஎம்கே போட்டி இல்லை, டிஎம்கேவா அதாவது செந்தில் பாலாஜியா எஸ்பி வேலுமணியாக இருந்தால் போட்டி எங்கள் தொகுதியில். இவங்க என்னென்னா இவங்க வந்து ஒரு 5 பொருளை வந்து வாஷிங் மிஷின் ஃபுல் ஆர்டர் கொடுக்கலாமா, இவங்க ஃப்ரிட்ஜு ஃபுல் ஆர்டர் கொடுக்கலாமா. எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயலாக தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி டிஎம்கே நல்ல ஒரு விவரமாக வந்து ஃபஸ்ட்டு பணப்பட்டுவாடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி 5000 ரூபா போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டே மக்களுக்கு லீகலாகவே போட்டு விட்டாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்திருக்குது. அதாவது கொள்கை ரீதியாக நம்ம அதாவது எல்லாத்துக்குமே வந்து ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு இது வந்து உணர்வு சார்ந்து மனம் சார்ந்து உணர்வோடு நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம களத்தில் இன்றைக்கி நேற்று நம்ம வந்து களத்தில் நிற்கலை, நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். அடுத்தது போராடலாம். அடுத்த நம்ம இல்லைன்னா எனக்கு அப்புறம் என் பையன் வந்து போராடுவான். இப்படி தான் நாங்கள் வந்து இது குடும்பமாக போவோமே தவிர இது ஒருபோது நம்ம கைவிட்டு போகிற இது கிடையாது. நம்ம என்றைக்குமே ரசிகர்கள் கிடையாது, நம்ம புரட்சியாளர்கள். அதனால் வந்து அவங்களுக்கும் நமக்கும் பலவேறு வித்தியாசங்கள் இருக்குது. நமக்கு வந்து கொள்கைகள் இருக்குது, கோட்பாடு இருக்குது, என்ன ஏது நம்ம தலைவர்கள் என்ன, நம்மளோட வழி என்ன, நம்மளோட என்ன பிரச்சனை, நம்மளோட தமிழெல்லாம் தாய் விடுதலை, இதில் எல்லாமே நமக்கு நிறைய பங்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இப்போது பெரியப்பா செந்தமிழ் சீமன் பெரியப்பா கடைசி ஒரு இதில் சொன்னார், மேடையில் சொல்கிற மாதிரி தான். அதாவது நம்மளை அறிவாய்ந்து கேள்வி கேட்குறக்கு எவனுமே இல்லை, எவனும் பிறக்க போகிறதும் கிடையாது. அப்படி பிறந்தாலும் அது நம்ம புள்ள. அந்த மாதிரி தான் வந்து நம்மளை வந்து அறிவார்ந்து நம்ம சார்ந்து நிற்கிறோம். எல்லாமே இங்கே படித்த பட்டதாரிகள், இளைஞர்கள் இல்லைனாலுமே படித்து அதிகமாக கூர்மையாக தெரிஞ்சுக்கிற அறிவாளியாக தான் இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளை வந்து அதில் யாருனாலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. நம்மள்கிட்ட பணபலம் இல்லை, அவ்வளோதான். படைபலமும் இருக்குது, அறிவார்ந்தும் நம்ம நிற்கிறோம். அதனால் நம்ம பணபலத்தை வந்து நம்ம இதெல்லாம் பணபலத்தில் தான் விளையாடுறாங்க எல்லாம். அதை இலவசத்தை கொடுக்குறேன், இந்த இலவசத்தை கொடுக்குறேன் மக்களை அடிமையாக்கி நம்ம மக்களும் வந்து கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த அவங்க நம்ம மக்கள் வந்து நேர்மையாளர்கள். அந்த இலவசத்தை வாங்கிட்டோமேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஓட்டு போகிறாங்க. ஆனால் மாற்றம் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த 2026 வரும். அடுத்த எலெக்ஷன்லேயும் நமக்கு எல்லாமே வரும். தொடர்ந்து மக்களோட பயணிப்போம், போராடுவோம். நன்றி. வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? ஒரு உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்வு தான். நான் 3 நாள் அந்த திடலில் நேரம் செலவழிச்சிருக்கிறேன். அதை நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு பயணத்தில் 16 வருஷ பயணத்தில் இது ஒரு மைல்கல்லான நிகழ்வு தான். குறிப்பாக இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது தான். தாரையாக மக்கள் கூடியிருக்கிறத பார்க்கும்போது அது உண்மையிலேயே நான் சொன்னது உண்மைன்றது நம்மளால் உணர முடியும். ஒரு கட்சி எதுக்கு மாநாடு நடத்தணும், அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த மக்கள் என்ன கேட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கு இது ஒரு தரமான ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இதை யாருக்கு போட்டியாகவோ அப்படின்னு பண்ணலை. நாங்கள் இந்த ஒரு நேர்மையான வழியில் ஒரு அரசியலமைப்பு கட்டமைச்சிருக்கோம். அதை இந்த மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகரிக்கான ஒரு அறைகோல் தான் இது. அந்த அடிப்படையில் இங்கே வச்சிருக்கிற ஒரு இடம் ஒரு நிகழ்வும் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதே மக்களுக்கு தெரியாமான்னு தெரியல. இந்த முன்னோர்களாக இருக்கட்டும், இது ஒரு உண்மையிலே ஒரு கிராண்ட் மைல்ஸ்டோன் ஈவெண்ட் தான். இதை நான் பார்க்குறேன். நன்றிண்ணே. ஆனால் இப்போ உங்கள் தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது? ஏன்னா மரியாக்காவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் கூட என்ன களமாடிட்டு இருக்கீங்க. கனவு கன்னியாகுமரின்னு அக்கா ஒரு பெரிய திட்டத்தை முன் வச்சு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சிறுவகம் சொல்லுங்கள். கிரவுண்ட் 365 டேஸ் பாலிட்டிஷியனாக மாறியாச்சு. 365 டே பாலிட்டிஷியன் தான் இப்போ
ரொம்ப ஒரு அவசியமான இதுவாக இருக்குது. இந்த ஜெர்னி வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒரு ஜெர்னின்னு வரும்போது ப்ரையாரிட்டிஸ், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு மக்களை நோக்கின ஒரு பயணத்தில் இருக்குது. அப்படி பண்ணும்போது எவ்ரிடே நீங்கள் களத்துலேருந்து ஒன்று படிக்கிறீங்க. நம்ம அண்ணன் சொல்கிற தத்துவம், தமிழ் தேசியம் இந்த நிலத்துக்கு எப்படி பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும், எப்படி அதை நீங்கள் கொண்டு போகணும், எல்லாருக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியாது. ஆனால் அதை நம்ம வந்து அழகாக எப்படி ஒரு லீடர், ஒரு அரசியல் தலைவனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக தலைவன், அவன் எப்படி சிந்திக்கணும், அவன் இந்த நிலத்துக்கு தானது எப்படி உருவாகணும், அந்த அடிப்படையில் என்னுடைய கன்னியாகுமரி 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜெரியஸரோட கனவு தான் கனவு கன்னியாகுமரி. அதுக்கு அவங்க மக்களோட நின்று கிரவுண்டோட மெனக்கெடல் ரொம்ப அதிகம். அது ஒரு 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 கம்யூனிகேஷன் டூலாக தான் நம்ம அந்த கேம்பெயின் நம்ம பண்ணுறோம். அது ரொம்ப ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. கூடுதலாக வந்துட்டு அவங்க பேசுகிறது கன்னியாகுமரி நிலத்துக்கு ரொம்ப புதுசு. வழக்கமாக தொட்டு வர்ற ஒரு வழக்கமான ஒரு பழமையான ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு படித்த சமூக எண்ணத்தை கேட்கும் போது அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கும் அந்த பார்வை இருக்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக களத்தில். நன்றிண்ணே. ஆனால் இப்போ கன்னியாகுமரியை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வளக்கொள்ளை. அந்த வளக்கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் கன்னியாகுமரி தொகுதி சார்பாகவும் நீங்களும் போராடிட்டு இருக்கீங்க. பல பேர் இருக்காங்க, நிறைய உறவுகளும் உயிரிழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், அந்த பகுதியில் ஆட்சி பிடிக்கும்போது, அதிகாரத்தை எடுக்கும்போது இதற்கான மாற்றம் நீங்கள் என்னவா இருக்குன்னு? இது வந்துட்டு அடிப்படையில் வழக்குலைன்னு மட்டும் கிடையாது. கன்னியாகுமரிக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ப்ரையாரிட்டியாக முக்கியமாக நம்மளுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி உள்ள பிரச்சனை கனிம வளக்கொள்ளை. கனிம வள கொள்ளைன்றது வந்துட்டு இந்த அரசு வந்துட்டு ஒரு பாலிசி டிசிஷனாக வச்சதுனால தான் சட்டப்பூர்வமாக அவங்க இயங்குறதுன்றது அவங்க பண்ணிட்டுருக்காங்க. சட்டப்பூர்வமாக இயங்குறதுல உங்களால் என்ன முடிஞ்ச ஒரு ட்ரங்கன், அந்த வண்டி ஓட்டுறவன் ட்ரங்கனாக இருக்கானா, இல்லாட்டி பெர்மிட் இல்லையா, அதுக்கு ஒரு ஓவர்லோட் இருக்கா, இது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதை தாண்டி பாலிசி டிசிஷனை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வீடியோ மட்டும் ஒன்று கொடுக்குறீங்களா? ஏங்க வெளியே போயிட்டு வந்துடு. ஓகேண்ணே, போயிட்டு வந்துடுறேன்.
புலிக்கொடி வழங்கி நாம் துளித்தெழுவோம். நாம் இனம் காக்க, மொழி காக்க நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து நாட்டிசை உலகம் ஒற்றுமை சிலுக்க தமிழ் கொடி வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் வாங்க இனிய தமிழ் மொழியும் தமிழினம் காக்கும் மாவீரர் புலிக்கொடி சோழம் கடற்படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி சோழம் கடற்படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் மாவட்ட வழியாக நம்ம வச்சோம்னா யார் அங்கே வரணும், நம்ம ஒரு ஆள் மேலே போய் சொன்னால் தான் சரியா இருக்கும். ஒட்டி இருக்கு ஒரு ஆள் அங்கே போனால் இந்நேரத்துக்குள்ள மேலே போகக்கூடாது, கம்முடு இந்நேரத்துக்குள்ள மேலே போகக்கூடாது. அவ்வளோதான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். போதும் எல்லாரும் வீடியோ எடுத்தாச்சு. நான் அங்கே என்ட்ரன்ஸில் எடுத்துட்டேன். இது இருக்கட்டும், இதை வச்சு தான் மேட்ச் பண்ணிக்கிறேன் கையில். என்னன்னா நானும் மீடியா ஐடி போட்டிருந்தாலும் பிரச்சனை தான். இப்போல்லாம் மேலே போனால் ஃபோரை காட்டாயிரம் காட்டில் போட்டு தோசை போடுவாரு. புள்ளையாரம் ஆக போகிறது தெரியுமா தெரியும்.
சரியா அவரு தான் வரி எழுத்து வரியாக அவர் தான் புலிமனவர் ஏதாவது பண்ணுவாங்க தப்பான கீழே உட்காந்து எங்கள் உயிர் மொழி தமிழ் இது எங்கள் இலவசம் நாங்கள் இலவசம் இல்லை இலவசம் வர வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை அது கண்ணல்ல பொண்ணு அடிச்சிட்டாருல இதை மட்டும் வெட்டி போடுவானுங்க ஒரு சாப்பாடு திமுக ஒரு சாப்பாடு அதிமுக ஒரு சாப்பாடு ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடு வந்துட்டு அது ஒரு சாப்பாடு இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள் எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம் இவர்கள் எப்படியா